அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாள் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 2 முதல் 16 வரையிலான இறைவார்த்தைகள். இந்த நற்செய்தி வாசகத்திலும் இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகத்திலும் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரையிலான இந்த வாசகங்களிலே ஆண் பெண் உறவின் புனிதத்தை பற்றி, கணவன் மனைவி உறவின் புனிதத்தை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கிரேக்க நாட்டு புராண கதைகளிலே மனிதனின் படைப்பை பற்றி ஒரு கதை இருக்கின்றது. மனிதன் தொடக்கத்திலே ஆண் பெண் இருவரும் இணைந்த ஒரு படைப்பாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஆண் என்றும் பெண் என்றும் தனியாக இல்லை. அது ஒரு உயிர். அந்த உயிருக்கு 4 கால்கள், 4 கைகள், ஒரு தலை, ஆனால் 2 முகம். ஒன்று ஆணின் முகம், இன்னொன்று பெண்ணின் முகம். இப்படி ஒரு இணைந்த படைப்பாக இருந்ததால் அவன் ஆற்றல் மிக்கவனாக, அந்த உயிர் ஆற்றல் மிக்கவதாக இருந்திருக்கின்றது. எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்றால், கடவுளர்களையே அச்சுறுத்துகின்ற அளவுக்கு, தேவர்களெல்லாம் நடுங்குகின்ற அளவுக்கு ஆற்றல் மிக்கவனாக மனிதன் இருந்திருக்கின்றான். எனவே தேவர்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்று கூடி, இந்த மனிதன் என்ற ஒரு பிறவி இருக்கின்ற வரை நமக்கு ஆபத்து, எனவே இந்த மனித உயிரை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். அப்பொழுது அந்த கடவுளர்களின், தேவர்களின் தலைவனாகிய ஜேயுஸ் என்ற கடவுள் சொல்லுவார், மனித உயிரை நாம் அழித்து விட்டால் நம்மை வழிபட யார் இருப்பார்கள்? நமக்கு சேவகம் செய்ய யார் இருப்பார்கள்? யார் நமக்கு பலி செலுத்துவார்கள்? யார் நமக்கு அடிமையாக வாழ்வார்கள்? எனக்கு ஒரு திட்டம் இருக்கின்றது, அதை நான் செய்கின்றேன் என்று சொல்லி அந்த ஜேயுஸ் கடவுள் அந்த மனிதனை 2ஆக வெட்டி விடுகின்றார், துண்டித்து விடுகின்றார். ஆண் தனியாக, பெண் தனியாக என்று துண்டித்து விடுகின்றார். அதிலிருந்து மனிதன் தனது ஆற்றலை இழந்தவனாக, இப்போ பாதி ஆயிடுச்சுலாம், தனது ஆன்மாவின் அடுத்த பாதியை தேடி அலைவதிலே தன் வாழ்க்கையை செலவிட ஆரம்பிக்கின்றார். இனி அவன் கடவுளுக்கு அச்சுறுத்தல் அல்ல, வாழ்க்கை முழுவதும் தன் ஆன்மாவின் அடுத்த பாதி அது எங்கே இருக்கின்றது என்ற ஒரு தேடலில் அவன் இறங்குகின்றான். இந்த கதையிலிருந்துதான் த சோல் மேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தாக்கம் வருகின்றது. நாம் சில நேரங்களில் சில மனிதர்களை பார்க்கும்போது, எங்கோ எப்போதோ நாம் சந்தித்திருக்கின்றோம், நீண்ட காலம் பழகிய ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. உண்மையிலே முதல் முறையாகத்தான் நீங்கள் அந்த நபரை சந்திக்கின்றீர்கள். இதைத்தான் சோல்மேட் என்று சொல்கின்ற நம்முடைய ஆன்மாவின் இன்னொரு பாதி. இந்த கதையிலே பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒன்றாக இருந்த ஒரு உயிர் 2ஆக பிரிக்கப்படுகின்றது, உடைக்கப்படுகின்றது என்பதாக கிரேக்க அந்த புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் விவிலியத்திலே இதற்கு நேர் மாறாக 2 படைப்புகளாக இருந்த ஆண் பெண் என இருவராக இருந்த இவர்கள் ஒன்றாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றார்கள். இந்த இருவர் ஒருவராதல் என்ற இந்த மறை உண்மையைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். கணவன் மனைவி உறவை பற்றி நாம் இன்று சிந்திக்கின்ற பொழுது 2 வகையான போக்குகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, அந்த கணவன் மனைவி உறவை மிக அதிகமாகவே ரொமான்டிசைஸ் பண்ணுவது. நீ இன்றி நான் இல்லை, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். இப்படியாக இருவரும் இருவர் அல்ல ஒருவர் என்பதை ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விட்டு, அது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விட்டு, பின்னால வாழ்க்கையின் யதார்த்தங்கள் வேறுபட்டிருக்கின்ற பொழுது பிரச்சனைகளை சந்திப்பது. இன்னொன்று, திருமணம் என்பதை ஒரு மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸ், வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகின்ற ஒரு தேவையின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு இணைப்பாக அதை பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு அர்ப்பணம் என்பது பற்றி இன்று பேசுவதற்கு ஆட்கள் தயங்குகின்றார்கள். திருமணம் செய்வதற்கே இன்றைக்கு தயங்குகின்றார்கள். திருமணம் என்றால் அர்ப்பணிப்பு, குழந்தை வளர்ப்பு, உருவாக்குதல், விட்டு கொடுத்தல், இப்படி நிறைய விடயங்கள் அங்கு இருப்பதால் இன்றைக்கு பல நாடுகளிலே திருமணம் செய்து கொள்வது குறைந்து சேர்ந்து வாழ்தல் என்பது அதிகமாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், இந்த 2
துருவங்களுக்கும் இடையே தான் திருமண வாழ்வு இருக்கின்றது. இது பற்றி பேசுகின்ற பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த அன்பின் மகிழ்ச்சி என்ற அந்த நூல், அமோரிஸ் லெட்டிசியா என்ற அந்த மடலை பற்றி தான் சிந்திக்க எனக்கு தோன்றுகின்றது. அன்பின் மகிழ்ச்சி, அதாவது அமோரிஸ் லெட்டிசியா என்ற இந்த மடலின் தமிழாக்கம் அன்பின் மகிழ்ச்சி என்பது திருத்தந்தை யதார்த்தமாக திருமண வாழ்க்கையை பார்க்கின்றார். இதை ஒரு ரொமான்டிக் லெவலுக்கு கொண்டு போகல, அதே நேரத்தில் இதில் ஒன்றுமே இல்லை என்றும் சொல்லவில்லை. வாழ்க்கையை யதார்த்தமாக திருத்தந்தை பார்க்கின்றார். திருமண உறவின் பிரச்சனைகளை பற்றி அலசுகின்றார். அந்த திருமண உறவை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லுகின்றார். நம்ம இந்த இடத்துல நாம் 2 விடயங்களை மனதில் நிறுத்த வேண்டும். ஒன்று, திருமணத்தில் இணைகின்ற இந்த ஆணும் இந்த பெண்ணும் தனித்தனி நபர்கள் தான். நாம் உடனே நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், இனி அவர்களுக்கிடையே எந்த கருத்து வேற்றுமையோ அல்லது வேறுபட்ட பார்வைகளோ இருக்கக்கூடாது என்று நாம் ஒரேடியாக அதை அழித்துவிட நினைக்கின்றோம். இரு மனங்கள் இணைகின்றது. இணைந்தாலும் அது 2 மனங்களாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லுவார். இதை பற்றி இன்னும் அதிகமாக நாம் வாசிக்கின்ற பொழுது கலில் ஜிப்ரான் என்ற ஒரு ஞானி, ஒரு ஆன்மீகவாதி என்று கூட நான் சொல்லுவேன். அந்த கலில் ஜிப்ரான் எழுதிய ஒரு நூல் த ப்ராஃபட், அது தமிழிலே ஞானி என்ற பெயரில் புத்தகமாக வந்திருக்கின்றது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இதிலே அவர் சொல்லுவார், திருமணத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, கணவன் மனைவி உறவை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது சொல்லுவார், கணவன் மனைவி இணைந்திருக்கவே படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், நித்தியத்திற்கும் நீங்கள் இணைந்திருப்பீர்கள். மரண தேவதையின் வெள்ளை சிறகுகள் உங்களை கவர்ந்தெழுத்து செல்லுகின்ற வரை நீங்கள் இணைந்தே இருப்பீர்கள். ஏன் அதற்கு பின்னரும் கடவுளின் அமைதியான நினைவுகளிலே நீங்கள் இணைந்தே இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், இருப்பினும் உங்களிடையே போதிய இடைவெளி இருக்கட்டும் என்று சொல்லுவார். இதான் அதோட ட்விஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு இணைந்திருக்கின்றீர்கள் என்றால், மரண தேவதையின் வெள்ளை சிறகு உங்களை கவர்ந்தெழுத்து சென்ற போதும் நீங்கள் இணைந்தே இருப்பீர்கள். கடவுளின் அமைதியான நினைவுகளிலே, the silent memories of God, நீங்கள் இணைந்தே இருப்பீர்கள் என்று சொன்ன ஜிப்ரான், உங்களுக்கிடையே போதிய இடைவெளி இருக்கட்டும், சொர்க்கத்தின் தென்றல் காற்று உங்களிடையே களி நடனம் புரிவதற்கு, உங்களிடையே புகுந்து செல்வதற்கு இடைவெளி இருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். கணவன் மனைவி தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டு விடுகின்றார்களா? அவர்களுக்கு இல்லையா? விட்டுவிட வேண்டும் என்பது வேறு. இல்லையா என்றால் இருக்கின்றது. இந்த இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்வதில் தான் இந்த ஒற்றுமையின் அந்த பயணமே ஆரம்பமாகின்றது. தனித்துவங்கள் மறுக்கப்படுகின்ற பொழுது ஒரு மனிதனின் தனித்துவம் மேலோங்கும். இருவரும் இருவராகவே படைக்கப்பட்டவர்கள். எனவே கருத்து வேற்றுமைகளை நாம் எப்படி கையாளுவது? கருத்து வேற்றுமைகள் இயல்பானது என்பதை புரிந்து கொண்டு நாம் செல்லுகின்ற பொழுதுதான் நாம் ஒன்றாக பயணிப்பதிலே நாம் தயாராக முடியும். அன்பே இல்லாமல் அடக்குமுறை ஒரு சூழலில், குடும்பம் என்பதே ஒரு வன்முறையின் ஒரு களமாக மாறிவிட்ட ஒரு சூழலில் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இணக்கமாக போங்க என்று சொல்வதே தப்பு. ஆனால் இப்பொழுது நாம் சிந்திப்பது அப்படிப்பட்ட அந்த நிலைகளை பற்றி அல்ல. இயல்பாக நல்ல மனிதர்கள், ஆனால் சின்ன சின்ன விடயங்களில் விட்டு கொடுக்காததால் வருகின்ற பிரச்சனைகள். திருமணத்தை சிதைக்கின்ற 4 விடயங்கள். ஒன்று கிரிட்டிசிசம், விமர்சனம். இரண்டாவதாக டிஃபென்ஸ், தன்னை தற்காத்துக் கொள்ளுதல். மூன்றாவதாக கண்டெம்ப்ட், அவமதிப்பு. நான்காவதாக ஸ்டோன் வாலிங், என்ன விட்டு. இந்த 4 நிலைகளை பற்றி பார்க்கும்போது முதலில் கிரிட்டிசிசம் என்று சொல்லக்கூடிய இந்த விமர்சனம். இந்த விமர்சனம் என்று சொல்கின்ற பொழுது விமர்சனத்துக்கும் புகாருக்கும் வேறுபாடு இருக்கின்றது. புகார் என்பது கம்ப்ளைண்ட், விமர்சனம் என்பது கிரிட்டிசிசம். உதாரணமாக, கணவன் வேலைக்கு செல்வதற்கு முன்னால் கார் சாவியை அல்லது பைக் சாவியை தேடுகிட்டால் காணவில்லை. இந்த பைக் சாவியை நான் இங்கே வச்சேனே, எங்கப்பா போச்சு என்று சொல்வது புகார். அது காணவில்லை, முடிஞ்சா நீயும் வந்து தேடி கொடுமா என்று சொல்லுகின்ற ஒரு யதார்த்தம். ஆனால் அதையே நாம் சற்று வித்தியாசமாக, இந்த கார் சாவியை நான் இங்கே தானே வச்சேன், இந்த பைக் சாவி இங்கே தானே வச்சேன், எங்கே போய் தொலைஞ்சது, நீ என்னத்தான் பண்ற, வீடை ஒழுங்காக வச்சுக்க மாட்டியா, இங்கே ஒரு பொருளையும் எங்கே வச்சாலும்
அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது என்று சொல்லும்போது நாம் இப்பொழுது வாழ்க்கை துணையை விமர்சிக்கின்றோம். புகார் என்பது அந்த பிரச்சனையை மையப்படுத்தி எழுகின்ற ஒரு விடயம். விமர்சனம் என்பது ஆளை மையப்படுத்தி, பிரச்சனையை மையப்படுத்தி அல்ல. சாவியை காணவில்லை என்பது பிரச்சனை, அது காணவில்லை என்று சொல்வது புகார். அதுக்கு காரணம் நீதான் என்று சொல்கின்ற பொழுது, நீ வீட்டை வச்சிருக்க லட்சணத்தை பார் என்று சொல்கின்ற பொழுது, இப்பொழுது கவனம் அந்த பிரச்சனையிலிருந்து ஆள் மீது திருப்பப்படுகின்றது. நீதான் பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்கின்ற பொழுதுதான் மன வாழ்வின் முதல் பிரச்சனை ஆரம்பமாகின்றது. இப்பொழுது தான் தாக்கப்படுவதை உணர்கின்ற பொழுது நிச்சயமாக அடுத்த சைடில் என்ன ரியாக்ஷன் வரும்? தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது இரண்டாவது நிலை. உடனே ரியாக்ஷன் அல்லது எதிர்வினை எப்படி வரும்? நான் ஒன்றும் அதோட மாற்றி வைக்கல, எங்க வச்சீங்களோ அங்க பாருங்க. அப்போ இப்போ என்ன நடக்குது என்றால், அந்த சாவியை தேடுகின்ற ஒரு மனநிலை இங்க இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நீங்க அதற்கான காரணமாக பழியை நீங்கள் இங்க போட்டாச்சு. இப்போ இவங்களுடைய நிலை என்னவாகத்தான் இருக்கும்னா, தன்னை காத்துக்கொள்ள எனக்கு தெரியாது, நீங்க எங்க வச்சீங்களோ அங்க பாருங்க என்று சொல்லும்போது அந்த சாவியை காணவில்லை என்ற பிரச்சனையை விட்டு விலகி வந்து விட்டோம். இப்பொழுது இனி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இணைந்து தேடுவதற்கான வாய்ப்பையும் இப்பொழுது இழந்து விட்டோம். இந்த நிலையில் இருவரும் இணைந்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சியிலே இறங்க அவர்களால் முடியும். ஆனால் அடுத்து வருகின்ற இந்த இரண்டு நிலைகளிலுமே பிரச்சனை கை கடந்து போகின்றது. இனி வாழ்க்கையிலே எப்போ பார்த்தாலும் தினம் தினம் இந்த விமர்சனங்கள், ஒருவர் மற்றவரை பழி போடுகின்ற பொழுது அடுத்த நிலையில் என்ன நடக்கும் என்றால், அவர்களை பற்றிய ஒரு நம்பிக்கை இழந்து போகும், மதிப்பும் இழந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும். கண்டெம்ட். இந்த கண்டெம்ட் என்பது ஒருத்தரை அவமதிப்பது, ஒருவரை உதாசீனப்படுத்துவது. இப்போ இதே உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் கூட, இந்த சாவி எங்கே வச்சேன்னு தெரியல என்று இவர் இப்பொழுது விமர்சனம் கூட செய்யவில்லை, சாவியை காணல அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த சைட்லேருந்து என்ன வரும்னா, ஆமாம் இவருக்கு எப்போ பார்த்தாலும் சாவியை காணல, லூஸ் ஆகுது, எங்கே வச்சேன்னு தெரியாதா, என்ன நினைப்பில் இருக்காருன்னு தெரியல என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது என்றால், அங்கே அந்த மதிப்பு இழந்து போகின்ற ஒரு நிலை, கண்டெம்ட். இது கொஞ்சம் மோசமான ஒரு நிலை. ஒருத்தரை பற்றிய நன்மதிப்பு போய்விட்டது என்றால் அது திரும்ப வருவது கஷ்டம். இந்த நிலையில நிச்சயமாக மற்றவர்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படும். இதற்கு அடுத்த நிலை என்ன ஆகும்னா, அது இன்னும் மோசம். இப்ப இந்த நிலையில அந்த ஸ்டோன் வாலிங் அப்படின்னு சொல்றோம்ல, என்னை விட்டு இந்த நிலையில மோதல்கள் இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்காது, வீட்டில் ஒரு மயான அமைதி இருக்கும். இப்ப இந்த சாவியை காணோம் என்று இவர் சொன்ன உடனேயே அவங்க என்ன செய்வாங்க, எழுந்து வெளியே போயிடுவாங்க. நீ ஆச்சு, உன் பிரச்சனையாச்சு. இது ரெண்டு பக்கமும் நடக்கும். அவங்க ஏதாவது சொல்ல வந்த உடனே இவர் வெளியே போயிடுவார், நீ பார்த்துக்க, நான் இல்லை. இந்த நிலை மிக மோசமான ஒரு நிலை. இணைந்து வாழ்ந்தாலும் உப்பு சப்பில்லாத ஒரு வாழ்க்கையாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். திருமண உறவு இந்த நிலைக்கு சென்று விட்டாலும் அதை மீட்டெடுக்க முடியும், நாம் மற்றவர்களுடைய உதவியை நாட வேண்டும் என்று நினைக்கும் போது. கணவன் மனைவி உறவை நாம் திருப்பி பார்ப்போம். கலில் ஜிப்ரான் சொல்வது போல, நீங்கள் கடலின் இரு கரைகள் என்று சொல்வார். இந்த இரண்டு கரைகளுக்கும் இடையில் தான் இந்த ஆழமான அன்பு என்ற கடல் அசைவாடுகின்றது என்று சொல்லுவார். மண்டபத்தை தாங்கி நிற்கின்ற இரண்டு தூண்கள் விலகித்தான் நிற்கும், அது ஒன்றாக சேர்ந்து விட்டால் மண்டபம் விழுந்துவிடும் என்று சொல்லுவார். எனவே இந்த இடைவெளி, இந்த தாங்கி நிற்கின்ற அந்த பணியிலேயே இருக்கின்ற அந்த ஒருமை, இந்த இரண்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், நாம் இருவராக ஆனால் ஒரே பாதையில் பயணிப்பதற்காக நாம் வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நன்றி.